அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அருகில் உள்ள கலையூர் கிராமம். இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கொடை நடக்கக்கூடிய ஒரு கோவில். 2 வருஷத்துக்கு ஒரு ஆடம் தான் அந்த கிடாய்களெல்லாம் வெட்டுவாங்க. அந்த கிடாலாம் பார்த்திங்கன்னா சரியான கிடா, நல்லா கால் போட்டுமே இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நல்ல உயரமான கிடா. இது பார்த்திங்கன்னா கோயில் கொடை நடந்துச்சு அந்த கோயிலில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலையூர் கருமலையான் கோவில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். ரொம்ப விசேஷம்னா நல்ல கூட்டம், நல்லா இதாக இருக்கும். கிடாய்கள் மட்டுமே எப்படி போனாலும் ஒரு ஆயிரக்கணக்கான கிடாய்கள் வெட்டுவாங்க. இந்த கிடாய்கள் நிற்கிற இடங்கள்லாம் அதில் வீடியோவில் வரும். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தம் ஆறாக ஓடும். அவ்வளோ தூரத்துக்கு ரத்தம் ஓடும். அவ்வளோ கிடாய்கள் வெட்டுவாங்க. அதிகமான கிடாய்கள் இறங்கக்கூடிய ஒரு கோவில் இந்த சைடு. பரமக்குடி ஏரியா சுற்றி இருக்கிற ஏரியாவில் இந்த கோவில் தான் ரொம்ப ஃபேமஸான கோவில். கருமலையான் கோவில் சொன்னால் அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில். நல்லா கிடாய்கள் அதிகமாக வெட்டப்படக்கூடிய கோவில். இந்த கிடக்கிற கிடாய்கள் வந்து சும்மா கொஞ்சம் பேருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கனங்கன்னு வெட்டுவாங்க. கிடாய்கள் பார்த்திங்கன்னா ஊருக்காரவங்க ஒரு சைடு வெட்டுவாங்க, அப்புறம் இன்னொரு சமுதாயத்துக்காரவங்க ஒரு சைடு வெட்டுவாங்க. இந்த இதுலாம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்திருக்கவங்க ஆனால் போட்டிருக்கிற கிடாய்கள் மட்டும்தான் இது. இதை காட்டிலும் வெளியிலேருந்து வந்தவங்க, உள்ளங்கனை நிப்பாட்ட இடம் இல்லாதவங்க எல்லாம் அங்கிட்டு வயக்காடு, அண்டு ரோடு ஓரம் அப்படி எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. நைட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருடைய தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 11 கிடா உரிக்க வேண்டியிருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாப்புல. பார்த்திங்கன்னா அவர் ஒரு 15-20 கிடாய்க்கு பேசியிருந்தாப்புல. எங்களால் ஒரே டயத்தில் வெட்டி கொடுக்க வேண்டியதுனால ஒரு 13 கிடா தான் உரிக்க முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல கிடாய்கள்லாம் ரொம்ப உயரமான கிடாய்கள், வலுவான கிடாய்கள் வந்து அதிகமான கிடாய்களாக கிடக்கும். செம்பரி, வெள்ளாடு எல்லாம் வெட்டுவாங்க. கொடைகள் வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவில். அந்த கோவிலாம் கருமலையான் கோவில். பக்கத்தில் இருக்கிற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்மரம்னு சொல்லுவாங்க, கருப்பசாமி. அந்த இடத்துல தான் கிடாய்கள் வெட்டுவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். பொங்கல் வைக்கிறாங்க 4 மணி போல். ஒரு 4:30க்கெலாம் கிடாய்கள் வெட்டிடுவாங்க. வெட்டினா ரொம்ப அதிகமான கிடாய்கள் வெட்டக்கூடிய ஒரு கோவில். ரொம்ப பயபக்தியோடு உள்ள ஒரு கோவில். கோவில் சைடு போகிறதுக்கே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது. நல்ல கோவில், ஃபேமஸான கோவில். 2 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் தான் அந்த கோவில் நடக்கும். நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம எப்போயாச்சும் தான் போயிருக்கோம். இந்த டைம் வந்து கிடா உரிக்கின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுனால போனோம். ஆனால் அப்பா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் அதிகமான கிடாய்கள் உரிப்பார். எங்கள் அப்பாவுடைய என்ன பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த கோயிலில் கிடா உரிக்க போயிட்டு வருவார். அப்போ சொல்லுவார், இங்கே கிடாய்கள்லாம் வெட்டுவாங்க, ரத்தமாக ஓடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் நம்பவே மாட்டேன். அவ்வளோ கிடாய்களை வெட்ட போகிறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா அந்த கோயிலுக்கு கிடா உரிக்க போவார். இப்போ தான் போகிறது இல்லை. அவருக்கு போல் நம்மளுக்கு அதை இங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லாக கிடக்கிற கிடாய்கள் என்ன கிடந்துச்சு. நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்லேயே அப்படியே வாங்க அப்படி போய்ட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கிட்டு கிடந்த கிடாய்கள் அங்கே உள்ளே கொண்டு போய் கட்ட முடியாமல் அங்கே போட்டிருக்க கிடாய்கள் தான் அதெல்லாம். ரொம்ப அதிகமான கிடாய்கள், 2000-3000 கிடாய்கள் அளவுக்கு வெட்டுற அளவுக்கு கிடாய்கள் கிடந்துச்சு. எல்லாமே 2 வருஷத்துக்கு ஒரு நேரம் நடக்கிறதுனால ஆட்டுக்காரவங்க எல்லாம் ஆட்டில் போட்டிருக்க கிடாய்கள் அதிகமான கிடாய்கள் கிடக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிடாய்கள் ஃபுல்லாக அவ்வளோ தோரணையாக இருந்துச்சு. சந்தையில் தான் சொல்லுவாங்க தாலிக்குட்டி, மோளைக்குட்டி இதெல்லாம் வெட்டக்கூடாது கோயிலுக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா அந்த ஆட்டில் போட்டதுனால அதிகமான தாலிக்குட்டிகள், அந்த மோளக்கிடாய்கள் தான் அதிகமாக கிடந்துச்சு. செம்பரியில் மோளக்கிடாய்கள் கிடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா தாலிக்குட்டிகள், வெள்ளாட்டங்கிடாய்களில் தாலி கிடந்துச்சு. இதெல்லாம் அதிகமாக கிடந்துச்சு. பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் கிடைக்கே அப்படின்னு போய் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ கிடாய்கள் இந்த ஏரியாவில் கிடந்துச்சு. பெரிய பெரிய கிடாய்கள்லாம் இருந்தது. இதுதான் அந்த கருப்பணசாமி சொல்கிற அந்த கழுகு மரம். அதுக்கு முன்னாடி தான் வெட்டுவாங்கன்னா இது சில பேருக்கு கொண்டு வந்து வெட்டுவாங்க. சில பேர் அங்கன அவங்க இருக்கிற இடத்துல அந்த திசையை பார்த்து வெட்டுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அங்கிட்டு வெட்டுவாங்க. இங்கே கொண்டு வந்து வெட்டுற கிடாய்கள் ரத்தமே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக அப்படியே ஆறு மாதிரி ஓடுது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி அப்படியே அவ்வளோ ரத்தம் அப்படியே கிடக்கு. ஃபுல்லாக ரத்தமாக தான் கிடந்துச்சு. பார்க்கவே எங்களுக்கு அது பார்த்திங்களா அது ஃபுல்லாமே அப்படியே ரத்தம் தான். அனே குட்டி அந்த மரம் நம்ம நைட்டு பார்த்து அந்த கிடாய்கள் கிடந்த இடம் அதனே குட்டிகள் உரிப்பாங்க. அந்த தண்ணி ஓடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பார்த்திங்கன்னா நேராக இங்கே அப்படியே கிடக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரத்தம் ஓடி இருக்கும். ஃபுல்லாக தண்ணி கிடையாது, ஃபுல்லாக ரத்தம். இது அலசி விட்டதுனால அப்படி தண்ணி மாதிரி தெரியுது. ஃபுல்லாக ரத்தம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேராக ஃபுல்லாக ரத்தமாக தான் கிடக்கும். அப்படியே தண்ணி மாதிரி ஓடுற பார்த்து பார்த்திங்களா அப்படியே ஓடி இருக்கும் ரத்தம். அவ்வளோ ரத்தங்கள் அந்த கோவிலுக்கான கொடைக்கு கிடைக்கும். பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கில் ஜூம் பண்ணி எடுத்தேன்.
ஃபுல்லாக ரத்தம், ஃபுல்லாக அங்கேருந்து வந்த ரத்தம் தான் ஃபுல்லாமே. ஒடியாந்து ஓடுற ரத்தம் தான். வெட்டையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தங்கள் போகும், அவ்வளோ கிடாய்கள் வெட்டுவாங்க. அந்த நண்பர்லாம் ஒருத்தர் உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரங்கள் ஃபுல்லாக கிடாய்கள் உரிப்பாங்க. உரிகாரங்களும் அதிக பேர் வந்திருப்பாங்க. கிடாய்கள் அதிகமாக உரிப்பாங்க.